இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மனுஷன் கை கொள்ள வேண்டிய வழியை, வாழ வேண்டிய வழியை போதிக்கிறார். மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று உபதேசிக்கிறார். இந்த மலை பிரசங்கம் என்ற 3 அதிகாரத்திலே அதை நாம் விவரமாக பார்க்கலாம். அதனுடைய தாற்பயம் வானளாவியது. அது மனுஷருடைய சிந்தனைகள் அனைத்தையும், அவனுடைய செயல்கள் அனைத்தையும், அவனுக்குள் செயல்படுகிற பாவங்கள் அனைத்தையும் கண்டித்து ஒழுங்குபடுத்துகிறது. அதன் ஆழம் அளப்பரியது. இந்த மலை பிரசங்கத்தை ஒருவன் சரியாக கற்றுக்கொண்டால் அவனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பான். அவனை சுற்றிலும் என்ன நடந்தாலும் சரி, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, அசைய மாட்டான். அசையாத ஒரு வாழ்க்கையைத்தான், பிரச்சனைகளாலே நாசமாகாத ஒரு வாழ்க்கையைத்தான், சீர்குலையாத ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த மலை பிரசங்கம் இருக்கிறதே, அது மோசே சொல்லிக் கொடுத்த 10 கற்பனைகளைத்தான் மோடிஃபை பண்ணி நமக்கு புதிதாக கொடுக்கிறார். மோடிஃபைடு 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இது பழைய கற்பனைகளை தான் அவர் எடுத்து புதிதாக நமக்கு அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி, அது தோற்று போனதனுடைய காரணங்களை அவர் மனதில் வைத்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறார். அது அடிப்படையில் ஒன்றாக காணப்பட்டாலும் செயல்முறையில் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அங்கு மோசேயினுடைய கற்பனைகள் கைக்கொள்ள பயத்தை உண்டாக்கியது. அதை கைக்கொள்ளாவிட்டால் உனக்கு மரணம் ஏற்படும் என்று சொல்லியது. இங்கு அப்படி எதுவுமே சொல்லப்படவில்லை. மாறாக இதை கை கொண்டால் நீ சிரமப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்வாய், பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழ்வாய், நீ நன்மை செய்கிறவனாக இருப்பாய், பிதாவுக்கு ஏற்ற பிள்ளையாக அவரை போல பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை அடைவதனாலே அவருக்கு ஏற்ற பிள்ளையாக மாறுவாய் என்று சொல்லுகிறது. பிதாவினுடைய வலது பாரிசத்து அளவுக்கு நம்மை இந்த மலை பிரசங்கம் உயர்த்துகிறது. இந்த மலை பிரசங்கத்தை அவர் நமக்கு போதிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் தம் வாயை திறந்து உபதேசித்து பேசியது என்னவெனில் என்றுதான் இதை ஆரம்பிக்கிறது. உபதேசம் என்றால் என்ன? டீச்சிங். அவர் டீச் பண்ணுகிறார். இவைகளை நாம் கைக்கொள்ள நமக்கு தெரியாது. நம்மால் அவைகளிலே விற்பன்னம் அடைய முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது என்ன என்றே நமக்கு தெரியாது. அதில் தேர்ச்சி அடைவது எப்படி? அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து பார்த்தால் அவரே நம்மை அவைகளில் பழக்குவிக்கிறார். இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன என்பது இங்குதான் விளங்குகிறது. தேவனால் அவருடைய கற்பனைகளில் நடத்தப்பட்டு அதில் தேர்ச்சி அடையப்பட்டு அதில் சீர்பொருந்தியவனாக நம்மை மாற்றுவதுதான் அவருடைய வேலை. ஒரு மனுஷனுக்குள், விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்குள் அவரை நடத்துகிற காரணம் அந்த மலைப்பிரசங்க கற்பனைகள் அனைத்தையும் அவன் கை கொண்டு தேறினவனாக மாற வேண்டும். அவனுக்குள் இச்சை இருக்கக்கூடாது. கண்களை வேண்டுமானால் அவன் பிடுங்கி போடுவான ஒழிய இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் தீமைக்கு பதில் நன்மை செய்ய பழக்குவிக்கப்படுகிறான். பிறரை குற்றம் சொல்வதற்கு பதில் தன்னிடத்தில் இருக்கிற குற்றத்தை மட்டுமே கவனித்து பார்க்கிறவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய செய்கையை பார்த்து மற்றவர்கள் தேவனை துதிப்பார்கள். பிறர் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை அவன் மற்றவர்களுக்கு செய்கிறான். இப்படியாக அந்த மலை பிரசங்கம் மிக ஆழமான ஒரு சிந்தனைக்குள் நம்மை கொண்டு செல்லுகிறது. மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட மனநிலைக்கு நம்மை ஆளாக்குகிறது. மிகவும் அவன் சீர்படுத்தப்பட்ட மனுஷனாக மாறுகிறான். அவனுக்குள் இருக்கிற சிந்தனைகள், பணம், உலக ஆசை போன்றவைகளை அது அற்பமாக பார்க்க வைக்கிறது. பணத்தை குறித்து அது சொல்லுகிறது, நீ எவ்வளவு சேர்த்தாலும் அதை கொள்ளைக்காரன் கொள்ளையிட்டு போவான் அல்லது பூச்சி அதை அரித்து போடும். நீ பரலோகத்திலே சேர்த்து வை, அங்கு பூச்சியும் அரிப்பதில்லை, கொள்ளைக்காரனும் கண்ணமிடுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதைப்பா, ஏனெனில் இந்த உலகத்தில்
2 தேவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று பணம் அல்லது உலகப் பொருள், மற்றொன்று மெய்யான தேவன். நீ மெய்யான தேவனை நேசித்தால் இந்த உலகப் பொருளை அலட்சியம் பண்ணுவாய். மெய்யான தேவனை விரும்பினால் உலகப் பொருளை வெறுப்பாய். இந்த 2த்தையும் நீ ஒரே சமயத்தில் செய்ய முடியாது என்று வேற விளக்கமாக பேசுகிறார். செய்ய முடியாது. பணத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது. உலகப் பொருளில் மனம் மயங்குகிறவன் தேவனை பற்றிய அறிவை, அன்பை பெற முடியாது. இது மிகவும் தெளிவான, உடைக்க முடியாத ஒரு சுவர். நாம் நினைக்கிறோம் 2த்தையும் ஒரே சமயத்தில் செய்யலாம் என்று. அவர் தெளிவாக சொல்லுகிறார் முடியாது என்று. ஆனால் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறோம் முடியும் என்று. ஏமாந்து போகிறோம். உலகப் பொருளை நேசிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய தேவ வெளிச்சத்தை பெற முடியவில்லை. அவர் அன்பை ஆபிரகாம் பெற்றது போல பெற முடியவில்லை. ஏமாந்து போகிறோம். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே தவிப்பது போல நம்முடைய வாழ்க்கை ஏமாற்றத்தில் போய் முடிகிறது. உலகப் பொருளை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது. தேவனை நேசிக்கிறவன் உலகப் பொருளை நேசிக்க முடியாது. எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டார். இப்போது சொல்லுங்கள், உலகப் பொருளை நேசிக்காத ஒருவனுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? தந்திரமாக நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்குமா? பிறரை வஞ்சிக்கிற வேலை அவன் அதை ஏற்றுக்கொள்வானா? அவனால் துரோகம் செய்ய முடியாது, அவசியமில்லை. அவனால் பொறாமை கொள்ளப்படக்கூட முடியாது, அது அவனுக்கு அவசியமில்லை. அவன் தன்னில் தானே திருப்தி உள்ளவனாக இருப்பான். தனக்கு தேவன் எதை கொடுத்தாலும் சரி என்று சொல்லி அவன் திருப்தி உள்ளவனாக இருப்பான். பாருங்கள், பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே, பிறருடைய பொருளை இச்சியாதே என்ற பல கற்பனைகள் மோசே கொடுத்தார். ஆனால் இவர் கொடுக்கிற கற்பனையோ மனுஷனை தெளிந்த புத்தியுள்ளவனாக ஆக்குகிறது. மனுஷனை சிந்திக்க வைக்கிறது. மனதை பக்குவப்படுத்துகிறது. தெளிவை அவனுக்கு தந்து அவனை அசையாத ஒரு மனுஷனாக மாற்றுகிறது. இப்போது அவனிடத்தில் இச்சையை கொண்டு வருமானால் அவசியமில்லை. அவனுக்கு ஒரு 100 கோடி தருவதாக சொன்னாலும் எனக்கு எதற்கு அவ்வளவு பணம் என்றுதான் அவன் சொல்லுவான். முந்தின நிலையில் 100 கோடியா என்று ஓடுவான். இப்போது அவனுக்கு மனம் தெளிவடைந்து விட்டது. இப்போது இச்சை அவனுக்கு அவசியமற்றதாக மாறிவிட்டது. தன் சகோதரனை பகைக்க அவனுக்கு அவசியமில்லை. அவனை காரணமில்லாமல் கோவித்து கொள்ள அவசியமில்லை. அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மாய்மாலம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவன் தேவனை அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவாக பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்லித் தருகிறார். மாய்மாலம் பண்ணாதே. மாய்மாலம் தேவனை அண்டும்போது நமக்கு மதங்கள் சொல்லித் தருகின்றன. நிறைய மாய்மாலத்தை, ஜெபத்திலே மாய்மாலம், காணிக்கையிலே மாய்மாலம், ஊழியத்திலே மாய்மாலம். அப்பாப்பா, இந்த மாய்மாலம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தன்மையாக நம்மிடம் மாறிவிடுகிறது. இதனால்தான் நாம் தேவனை அண்டக்கூட முடியவில்லை. தேவனை நோக்கி பார்க்க நம்மால் முடியவில்லை. தேவனுக்கும் நமக்கும் இடையே இந்த மாய்மாலம் என்பது ஒரு பெரிய சுவராக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்க வேண்டுமானால் மனுஷர் பார்க்க ஒன்றையும் செய்யாதே என்று. மனுஷர் பார்க்க காணிக்கை கொடுக்காதே, தர்மம் செய்யாதே, ஜெபம் பண்ணாதே, ஊழியம் செய்யாதே. மனுஷர் பார்க்க ஊழியம் செய்யாதே. மனுஷருடைய பாராட்டை பெற ஊழியம் செய்யாதே. எவ்வளவு அழகாக பேசுகிறார். ஏனெனில் மனுஷர் பார்க்க நீ செய்கிற எதுவுமே பயன் தராது, பலவீனப்பட்டு போகும். தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். இப்படித்தான் அவர் அதை சொல்லுகிறார். தேவன் பார்க்க வேண்டுமானால் அதை அந்தரங்கத்தில் நிச்சயம், மனுஷர் பார்க்க செய்யாதே. இவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். காட்டு புஷ்பத்தை பார், அது என்ன அழகாக உடுத்துகிறது. சாலமன் கூட தன் காலத்திலே அவ்வளவு அழகாக உடுத்தியது இல்லை என்கிறார். பறவைகளை பார், அவைகள் என்ன அழகாக போஷிக்கப்படுகின்றன. அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுப்பது இல்லை, தானியங்களை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. ஆனால் பிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறதுனாலே அவைகள் அனுதினமும் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை கண்டடைகின்றன. அவைகள் பசியாக இருப்பது இல்லை. தேவனாலே அவைகள் போஷிக்கப்படுகின்றன. தேவனாலே அவைகள் உடுத்துவிக்கப்படுகின்றன. இதுதான் அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தேவனாலே நாம் போஷிக்கப்படுவோம். இந்த காட்டு புஷ்பத்தையும்
காக்காவையும் போஷிக்கிற தேவன் நம்மையும் அவர் போஷிப்பார் என்ற உறுதி கொடுக்கிறார். இந்த உறுதியை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாளைய பற்றிய கவலை நம்மை விட்டு மறந்து போகும், பறந்து போகும். நம்மால் எனக்கு வீடு இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, எனக்கு பிரச்சனை இப்படி இருக்கிறதே என்று தவிப்பு, சஞ்சலம், ஏக்கம், போராட்டம், பொறாமை, தேவையில்லாத குறை சொல்லுதல் அத்தனை நம்மை சுற்றி நிற்கின்றன. இந்த உண்மையை நாம் கற்றுக்கொள்ளாததினாலே, எந்த உண்மை? பிதா நம்மை காகங்களை பிழைப்பூட்டுவது போல பிழைப்பூட்டுவார் என்று பிழைப்பூட்டுவார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்தது போல, மன்னாவை கொண்டு போஷித்தது போல இன்றும் நம்மை அவர் போஷிப்பார். என்ன படிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், மற்றவனை காட்டில் நான் அதிகமாக நன்றாக வாழ வேண்டும், இந்த போட்டி பொறாமையெல்லாம் அர்த்தமற்றது. ஏனெனில் தேவன் தான் என்னை உடுத்துவிக்கிறார், போஷிக்கிறார். அது எப்படி இருந்தால் என்ன? அது சிறுமையாக இருந்தால் என்ன, மேன்மையாக இருந்தால் என்ன? தேவனால் எல்லாமே நிர்வகிக்கப்படுகிறது. அவருடைய சிருஷ்டி நான். ஆகையால் எனக்கு வேண்டியது எனக்கு கொடுக்கப்படும், முறையாக, சரியாக. அதை யாரும் தடுக்க முடியாது. இதனால் நாளைய பற்றிய கவலையை நாம் மறந்து விடுகிறோம். ஆம், கவலை இல்லாத ஒரு மனுஷனை அவர் நம்மிடமிருந்து உருவாக்குகிறார். பயமில்லாத ஒரு மனுஷனை அவர் நம்மிடமிருந்து உருவாக்குகிறார். பொறுமையான மனுஷனை அவர் நம்மிடமிருந்து உருவாக்குகிறார். பொறாமை இல்லாத மனுஷனை அவர் நம்மிடமிருந்து உருவாக்குகிறார். பதற்றமோ ஏக்கமோ என்ன ஆகும் என்ற தவிப்போ இனி இதை புரிந்து கொண்டவனுக்கு வராது. அவராலே நான் போஷிக்கப்படுகிறேன், அவராலே நான் கவனிக்கப்படுகிறேன், அவர் எனக்கு பிதா. அப்படித்தான் சொல்கிறார். பிதா என்ற வார்த்தை அங்குதான் அவர் அதிகமாக உபயோகிக்கிறார். நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த காக்காவை பார்த்திலும் நீங்கள் விசேஷமானவர்கள், காட்டு புஷ்பத்தை பார்க்கலும் பிதாவின் கண்களிலே நீங்கள் விசேஷமானவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் விசேஷமானவர்கள். ஒரு விடுதலையை இந்த கற்பனைகள் கொடுக்கின்றன. ஒரு கட்டாயத்தை நமக்கு தரவில்லை. நாளை பற்றிய கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால் அது ஒரு கட்டாயம். ஆனால் இவ்வளவு சிந்தனையை அதன் பின் பொதித்து வைத்துவிட்டு சொல்லுகிறார், நாளை பற்றி கவலைப்படாதீர்கள், நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது தன்னைத்தானே அது கவலைப்பட்டு கொள்ளட்டும். எவ்வளவு அழகாக அவர் பேசுகிறார். நீங்கள் பணத்தை ஆராதிக்காதீங்க, நீங்கள் பிற குற்றம் சொல்வதை விட்டு விலகுங்க, நீங்கள் உள்ளதுன்னு சொல்ல பழகுங்க, நீங்கள் மற்றவனுக்கு கொடுங்க. உங்கள்கிட்டேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவனுக்கு இன்னும் கூட கொடுங்க. ஒருத்தன் உனக்கு தீமை செஞ்சால் ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டு. அதனால் பகை அழிக்கப்படுது, அதனால் அன்பு வளருது, அதனால் நீ பெருசா நான் பெருசான்றது உடையுது. யாரு? பகைக்காத ஒரு மனுஷன்தான் பெருசு. பகைக்கிற மனுஷன்ட்ட அன்பு செலுத்துகிற மனுஷன்தான் பெருசு. தீமையை நன்மையினால வெல்லுங்க. உங்கள் சத்துருவை சிநேகிங்க. உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. எவ்வளோ தெளிவான வார்த்தைகள், எவ்வளோ அழகான ஒரு நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தராருங்க. நாகரிகமற்ற மனுஷ சமுதாயத்திற்கு நாகரிகத்தை கற்றுத்தராரு. இந்த மலைப்பிரசங்கத்தை அவர் பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு. இந்த மலைப்பிரசங்கத்தை ஒருவன் கை கொண்டு அப்படியே மற்றவங்களுக்கு போதித்தா அவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். அவையில் சிறிதான ஒன்றையாகிலும் கை கொள்ளாமல் மற்றவங்களுக்கு போதிச்சா அவன் சிறியவனாக தான் இருப்பான். அவர் என்ன சொல்ல வர்றார்? அப்போ இந்த மலைப்பிரசங்கத்தை நீ பூரணமாக கை கொள்ளுடா அப்படின்னு சொல்லித்தராரு. சரி, அவர் ஒரு தீர்க்க தரிசனமும் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் மோசேயினுடைய 10 கற்பனைகளை கை கொள்ளாமல் அந்த உறுப்பாகிலும், அந்த கற்பனைகளை ஒரு சிறு உறுப்பாகிலும் அனைத்தும் கை கொள்ளப்பட்டிருக்கும். அது வரைக்கும் இந்த உலகம் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்கிறார். இந்த உலகம் முழுசும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதாக மாறிவிடும். அதனால நீ இன்னைக்கு கற்றுக்கோ, நீ இன்னைக்கு அதில் பலப்படு, நீ இன்னைக்கு அதில் சீர்படுன்னா என்ன? அதில் தெளிவடைஞ்சு அதில் மனம் பொறிந்தவனாக இரு, அதில் நிலைத்திரு. சீர்பட்டவன் அதை விட்டு மாற மாட்டான், நிலைச்சிருப்பான். மன்னிக்க அவனுக்கு தெரியும், தீமை செய்யாமல் இருக்க அவன் பழக்கி வைக்கப்பட்டிருப்பான், அன்பில் தேறினவனாக இருப்பான், பயக்கிறவனுக்கும் நன்மை செய்ய பழகியிருப்பான்,
பொருளாசை இல்லாதவனாக இருப்பான். பணம் பணம் ஓடாதவனாக இருப்பான். எனக்கு இதிலேயே அதிலேயே அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் இப்படி இருக்கிறேனே என்ற தன்னை பற்றிய இழிவான எண்ணம் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு திருப்தி இருக்கும். பிதா அவர் எனக்கு வேண்டியவைகளை தராரு, தந்தது போதும். அவர் தராரு, அவருக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ வேணும்னு, அதே எனக்கு தராரு, அது போதும். ஆனால் இந்த மனநிலை அவரால் போதிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தாங்க வரும். இந்த கற்பனைகள் எல்லாமே அவரால் போதிக்கப்படுது. ஆமாம், அவர் உபதேசித்து சொன்னவைகளாவன என்று தான் அவர் ஆரம்பிக்கிறார். தேவன் தான் ஒரு மனுஷனை நடத்தி இவைகளில் ஒரு மனுஷனை தேர்ச்சி அடைய பண்ண முடியும், பண்ணுகிறார். எல்லாருக்கும் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாரும் அவரை பின்பற்றணும்னு ஆசைப்படுறதில்ல. ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றிட்டு இருக்காங்க. ஜபம் ஜபம் ஜபம், அவனுக்கு இப்படி செய்யும், இவனை இப்படி பிடியும், இவன் மூக்க சிந்தும், இவன் காலை பிடியும், இவனுக்கு அதை கொடும், அவனுக்கு அதை பிடுங்கும். தேவனுக்கு கட்டளை கொடுத்துட்ருக்காங்க. அவர் எஸ் பாஸ், எஸ் பாஸ், நீ சொல்கிறபடி செய்கிறேன் பாஸ். அப்படி அவர் சொல்கிறபடி செஞ்சுட்டாங்க, இவங்க சொல்கிறபடி அவர் செஞ்சுட்டான்னா அவரை துதிக்கிறாங்க. செய்யாருன்னு விட மாட்டாங்க. அதை செய்யுங்க 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 செய்யுங்கன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி எல்லாரும் அதுக்காக விடாமல் ஜெபம் பண்ணுவாங்க. காட் இஸ் எ சர்வெண்ட். இழிநிலையில் நின்று கை கட்டி அவர்களுக்கு சேவம் செய்கிற சர்வெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. ரிலிஜன் மேக்ஸ் காட் அஸ் எ சர்வெண்ட். இஸ் நாட் தே ஆர் லார்ட் ஃபார் காட். தேவனுக்கு இவங்க கர்த்தர், கட்டளை கொடுக்குற கர்த்தர். அவர் அப்படி செஞ்சார்னா அவரை புகழ்வாங்க, செய்யார்னா இகழ்வாங்க, தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. தான் பண்ணுற ஜபத்துக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லலைன்னா என்ன செய்வாங்க? முடிவு தான், தூக்கி போட்டுட்டு வேறு யாராவது தான் சொல்கிறபடி செய்கிற கடவுளை தேடி போய் தான் ஆகணும். திருப்பதியில் போனால் உடனடியே நடக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லித்தரது கர்த்தரை கர்த்தராகவும் நம்மை அவருக்கு பணிவிடை ஆளாகவும் வைக்கிறாரு. பிதாவின் சித்தம் செய்யாத எவனுமே தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லைப்பான்னு ஒரே போடுறாரு. அன்னை நோக்கி அநேகர் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அக்கிரமக்காரரேன்னு சொல்லுவேன்றார். ஆமாம், இந்த கற்பனையின்படி நிற்காத எவனுமே அக்கிரமத்தில் தான் நிற்பான். பிதாவின் சித்தம் செய்ய கற்றுக்கொள்ளாத எவனுமே அக்கிரமக்காரன் தான். அவன் தனக்கென்று வாழ்ந்தவன், சுயநலத்தை காப்பாற்ற வாழ்ந்தவன். உலகம் அப்படி தான் இருக்கு. தான் சுயநலத்தை காப்பாற்றுறது ஒன்று தான் அவங்களுடைய வேலை. அதான் உலகம் முழுக்க இப்படிப்பட்டது தான். சுயநலமாக வாழ்கிற எவனுமே உலகத்தான். அவன் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வரம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, அவன் உலகத்தான். நான் போய் சொல்லலை. பிதாவின் சித்தம்னு ஒன்று அங்கே கொண்டாந்து வைக்கிறாரு. அது எப்படி கற்றுக்கிறது? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லாருக்கும் அவர் சித்தம் கொள்வது இல்லை. ஏன்னா எல்லாரும் அவரை பின்பற்றுறது இல்லை. எல்லாருக்கும் அவர் போதிக்கிறதும் இல்லை, உபதேசிக்கிறதும் இல்லை. பாவ மன்னிப்பை அவர் பிரசங்கிக்கவே இல்லை. இங்கே கவனிச்சு பாருங்க. நீதியை வாழ்கிறத பற்றி தான் அவர் பேசி தராரு. உன்னுடைய நீதி இந்த உலகத்தில் இருக்கிற பரிசேயர் சதுசேயரோட நீதியை காட்டிலும் பெரிதாக இல்லாட்டினானே பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டேப்பான்றாரு. அப்போ நீதிக்கும் பரலோகத்துக்கையும் ஒப்பிடுறாரு. நீதி இருந்தால் தான் பரலோகம். இது இவருடைய வாதம். சர்ச்சுக்கு இதை ஒத்துக்க மாட்டாங்க எந்த சர்ச்சிலையுமே. ஏன்னா எந்த சர்ச்சிலுமே தேவன் இல்லை. எந்த சர்ச்சுமே ஒத்துக்காதனால அங்கே தேவன் இல்லை. நீதியா, பரிசுத்தமா, பரிசேயரை காட்டிலும் என்னுடைய நீதி பெருசாக இருக்கணுன்றாரு. சரி, இது நான் ஒரு நோவா கட்டின கப்பலை போல் நான் பார்க்குறேன். இந்த முழு உலகமும் தண்ணியில் அழியுது. நோவா கட்டின கப்பலில் இருக்கிறவங்க மட்டுமே பாதுகாக்கப்படுகிறாங்க உயிரோட. அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கப்படுது, மழையிலேருந்து பாதுகாக்கப்படுறாங்க, தண்ணியில் அமிழாதபடி நினச்சிருக்காங்க. அந்த கப்பல் தண்ணியில் போயிட்டே இருக்குது. மலைகள் அளவு தண்ணி மட்டம் பூமியில் உயர்ந்தாலும் இந்த கப்பல் மூழ்கி விடலை, அது மேந்துக்கிட்டே இருக்குது. இதுதாங்க அவர் நமக்கு கட்டி கொடுத்த கற்பனைகள் என்ற கப்பல். நோவா கஷ்டப்பட்டு மரங்களை சேகரித்து கட்டினா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தை சேகரித்து நமக்கு தந்திருக்கிறார். இவைகளுக்குள்ளே பிரவேசித்து ஒருத்தன் வாழ்ந்தால் பாதுகாக்கப்படுவான். அவன் அவருடைய வார்த்தைன்னு சொல்லணும்னா மணல் மேலே தன் வீட்டை கட்டலை. அது நோவாவின் கப்பலுக்குள்ளே பிரவேசிச்சிட்டான். இந்த கற்பனைகளுக்குள்ளே நிலச்சிருந்தான்னா. ஆமாம், இந்த நோவாவின் கப்பலுக்கு உள்ளே போகணுன்னா 9 படிக்கட்டுகள் இருக்குங்க. அவர் ஆரம்பத்திலே சொல்லுகிறாரு, இந்த படிக்கட்டில் ஒருத்தர் தேர்ச்சி அடையாமல் இந்த கப்பலுக்குள்ளே போக முடியாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டானா கர்த்தருக்கு நான் எவ்வளோ கடமைப்பட்டிருப்பேன்ப்பா, என் கடன்லேருந்து நீக்கிட்டார்னா கடவுளுக்கு எவ்வளோ நான் கடன்பட்டிருப்பேன்ப்பா, என் பிரச்சனையை நீக்கிட்டோம் அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பிரச்சனை பின்னாடியே ஓடி ஓடி பழகிட்டோம். அதை அழிக்கணும், இதை நீக்கணும், இதை அப்படிலாம் இல்லை. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டார். அவர்கள் திருப்தி அடைவார்கள், நீதியில் திருப்தி அடைவாங்க.
நீதியில் ஒருத்தனை திருப்தியாக முடியுமா? முடியாதுங்க. நம்மெல்லாம் பாவிகள், பலையினர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். ஆனால் இவர் சொல்கிறாரு திருப்தி அடைவாங்கன்னு சொல்லி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இது ஒருபடி மேலப்பா. தேவனுடைய புத்திரர் பரலோகம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லலை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமில்லாதவர்கள் இரக்கம் பெற மாட்டார்கள். இது என்னடா இது மூஞ்சில் அடிக்குது. இரக்கமில்லாதவர்கள் இரக்கம் பெற முடியாது. ஒருத்தனுடைய தேவையை அறிந்து நீ இறங்காட்டினா உனக்கு இரக்கம் கிடைக்காது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க, வலி நிறைந்த கொடுமைகளை அனுபவிக்கிறவங்க, ஏமாற்றப்படுகிறவங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, அசிங்கம்னு சொல்லி மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவங்க ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பா இவையெல்லாம் கை கொள்ளணும்னா உன்னை பெரிய ஒரு 4 வீடு கிடைக்கும், 4 கப்பல் கிடைக்கும், ஒரு 10 கோடி கிடைக்கும். அப்படிலாம் அவர் பேசலை. நீதி செஞ்சேன்னா துன்பம் வரும்பா, ஆனால் பாக்கியவான் நீ. ஏன்னா பரலோகராஜ்யம் உன்னுடைய நேரடியாக நீதியை இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா நித்திய ஜீவனம் உண்டு, உண்மைதான். அதனால் பரலோகம் கிடைச்சிடும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டானாலே இந்த கற்பனைகளின்படி நீ நடக்கணும்னு அர்த்தம். அவரை ஏற்றுக்கிட்டு அவர் கற்பனைகளின்படி கை கொள்ளாதோ அவரை பகைக்கிறான். அவரை கற்பனைகளின்படி நடக்கிற ஒருத்தனும் அவரை நேசிக்கிறான். யோவான் 14 தெளிவாக பேசுகிறாரு. அவர் கற்பனை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொல்றது ஒரு ஏமாத்து வேலை. சபைகள் இந்த திருட்டுத்தனத்தை சொல்லி தருது. பரலோகத்துக்கு ஒரு திருட்டுத்தனமான ஒரு வழி இருக்குது. கற்பனைகள்லாம் மறந்துடுங்க, காசை மட்டும் கொடுங்க, தசமாக மட்டும் கொடுங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கலாம். நான் தின்னு என் வைத்த தொப்பையை பெருசாக்கிப்பேன். ஏமாறாதீங்க. திருட்டு பசங்க பரலோகத்தை பார்த்துட்டு இவங்க ஒன்றுமே அறியலை. திருட்டு பசங்க ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஈஸியாக கடலை விற்பனை பண்ணுறாங்க. காட் இஸ் ஃபார் சேல், ஹெவன் இஸ் ஃபார் சேல். உண்டியில் குளிக்கிட்டு நிற்கிறாங்க. காசை போடு, ஹெவனுக்கு போ. திருட்டு பசங்க. நம்ம அவர் நேரான வழியில் போவோம். அவர் கற்பனையில் கை கொள்வோம். இந்த படிக்கட்டுக்குள்ளே ஏறிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோகராஜ்யம் அவனுடையது. தெளிவாக பேசுகிறாரு. ஆவியில் எளிமைன்னா என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் ஒன்றுமே முடியாது, என் வாழ்க்கை என் கையில் இல்லை. நீர் சிருஷ்டிகர், நான் ஒரு சிருஷ்டி, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். நீங்கள் நடத்துங்க, நான் நடக்கிறேன். நீங்கள் போக சொன்னால் போகிறேன், உட்கார சொன்னால் உட்காரேன், இதை செய்யன்னு சொன்னால் செய்கிறேன். நீங்கள் கொடுக்குற வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன்யா. இப்படி இருக்கவன் தான் ஆவியில் எளிமையுள்ளவன். அவனுக்கு புத்தி கிடையாது, அவனுடைய ஞானம் கிடையாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கற்றுக்க விரும்பலை. அவனுக்கு தான் பரலோகராஜ்யம். அப்படிப்பட்டவனுக்கு தான் பரலோகராஜ்யம். அவனை தான் ஆண்டவரால் நடத்த முடியும். இந்த இடத்துக்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறாரு. உனக்கு ஒன்றுமே தெரியாதான் ஆயிரு. உன் யோசனையெல்லாம் தூக்கி போடு. நீயா ஒரு கிரியும் செய்யாதே. வீடு கட்டிடலாமா, நிலத்தை வாங்கலாமா, யோசிக்காத. முதல்ல தேவன் கொடுத்ததில் திருப்தி ஆயிரு. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, வேலை கிடைக்கலையே, என்ன செய்கிறது? அவர் சொல்லித்தரப்படி நடந்தோன்னா இந்த படிக்கட்டில் நம்ம ஏறலாம். ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், துயரப்படுகிறவன் பாக்கியவான், சாந்தமுள்ளவன் பாக்கியவான், இரக்கமுள்ளவன் பாக்கியவான், சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவன் பாக்கியவான், சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், நீதி நிமித்தம் பாடுபடுகிறவன் பாக்கியவான், என் நாம இந்த நிமித்தம் பாடுபடுகிறவன் பாக்கியவான் சொல்லி அந்த படிக்கட்டில் ஏறி 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 அவருடைய கற்பனைகளுக்குள்ளே நம்ம போயிடலாம். இவைகளில் ஒருத்தன் சீர்பட்டு இருந்தான்னா அந்த 9 படி விஷயங்கள்லையும் அவனை தேவன் நடத்த முடியும். அவனை ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த முடியும். அவனை தன் கற்பனையின்படி சுத்தம் பண்ண முடியும், சீர்படுத்த முடியும். அவன்கிட்ட உலக பொருள் ஆசை இருக்காது, தந்திரங்கள் இருக்காது, பொய் சொல்லுதல் இருக்காது, பிற காரணம் இல்லாமல் கோவித்து கொள்ள மாட்டான். புரியுதுங்களா? மற்றவங்கள்ட்ட இருக்கிற குறைய பார்க்கலும் தான்கிட்ட இருக்க குறைய தான் பார்ப்பான். தான்கிட்ட இருக்க குறை தான் அவனுக்கு பெருசு. தன்கிட்ட இருக்கிற குறைய பார்த்தாலே போதும் நமக்குள்ளே எவ்வளோ சாக்கடை இருக்குதுன்னு தெரியும். அதுக்குள்ளே நாத்தம் பிடிச்ச சாக்கடைக்குள்ளே சுகமாக படுத்துருக்கோன்றது தெரியும். நம்ம நாக்கு எவ்வளோ தூரம் மோசம், நம்ம கண் எவ்வளோ தூரம் மோசம், நம்ம தூக்கத்தில் வர கனவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எவ்வளோ தூரம் தாறுமாறானவங்கன்றதை. நம்ம சீர்படாததுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாரு. சீர்பட்டவனை நீதியில் சீர்படுத்தப்பட்டவனை அவர் தன்னோட சேர்த்துப்பார். சீர்படாதவனை ஏறிற அக்கினிக்குள்ளே போட்டுருவார். அக்கிரமக்காரரே, நான் உங்களை அறியேன். பிதாவின் சித்தம்ன்றது இந்த கற்பனைகளில் நம்ம சீர்படணும், சீர்பொருந்தணும். நம்மளை மனம் இவைகளால் பக்குவப்படணும். மனம்தான் பிரசங்கத்துக்கு இந்த கற்பனைகள்லாம் கிடையாதுங்க. கை கொள்வதுக்கு தான் இந்த கற்பனைகள். நம்ம இவைகளில் தேறினோம்னா ஏமாந்து போக மாட்டோம்.